அந்த தாயாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை திருக்குணந்த தேசிகன் கோமலா தண்டகம்னு ஒன்று பண்ணிருக்க. இதுல ஐயா குமார தாத்த தேசிகன் கூட கோமலா தண்டகம் பண்ணிருக்கிறதாக சொல்லிருக்கு. இப்படி இதுல வரைச்சே அதுல சாதிக்கிற சரத்பர்வ சந்திர சந்திரிகா கர்வ கர்வைக சர்வங்கஸ்மார ரோச்சி ஸ்புரன் மந்தஹாசே லசச்சந்திரஹாசே. சந்திரனுக்கு ஒரு கர்வமா, அதுவும் சரத்காலத்துல இந்த மழையெல்லாம் பெய்ஞ்சு முடிஞ்ச பிற்பாடு நிர்மலமான மேகத்தோடு இருக்கச்சே சரச்சந்திரனுடைய சரத்காலத்துல இருக்கக்கூடிய அந்த பூர்ண சந்திரனுடைய தேஜஸ் அவ்வளவு பிரமாதமா இருந்துட்டு இருக்கும். அந்த தேஜஸ் எப்பவுமே நாம ஒரு கோடு போட்டோம்னாக்கா, இந்த கோடு பெரிய கோடுன்னு சொல்றோம், அதுவும் பக்கத்துல இன்னும் ஒரு பெரிய கோடு போட்டோம்னாக்கா இந்த கோடு சின்னதா போயிடும். இப்ப இந்த தாயார் கோமலவல்லி தாயாருடைய திருமுக மண்டலத்தையும் தாயாருடைய திருவதரத்திலேருந்து வரக்கூடிய புன்னகையும் சேவிக்காத வரைக்கும் இந்த சந்திரனுடைய ஒரு சோபை, அந்த சந்திரிகா என்று சொல்லக்கூடியதாக நில ஒளி இருக்க, அதுதான் ரொம்ப விசேஷம்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருப்போம். ஆனா தாயாரை சேவிச்ச உடனே என்ன ஆகும்னா, சரத் பர்வ சந்திர கரச்சந்திரிகா கர்வ கர்வைக சர்வங்கஸ்பாரரோச்சி ஸ்புரன் மந்தஹாசை. அப்படி சிரிச்சுட்டே பார்க்கறாளாம். அந்த மந்த பாசம், அந்த கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துட்டோம்னாக்கா நம்மளுடைய பாப்பெல்லாம் மொத்த பாப்பமும் போயிடும். சந்திரநாடுல தன்னிடத்துல இருக்கிற கலங்கத்தையே போக்கடிக்க முடியல. ஆனா தாயாருடைய ஒரு சோபை, அந்த திருமுக மண்டலத்தினுடைய ஒரு சோபை எப்படிப்பட்ட இருக்குன்னா, அதுல ஒரு நிஷ்கலங்கமாக இருந்துட்டு ஆசிரிதாளுடைய பாப்பங்களையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்குன்னாக்கா அது எப்பேற்பட்டது. இது கர்வம்னா இதை சின்னதாக்கிடுத்து, குள்ளமாக்கிடுத்து. எங்க சந்திரனுடைய காந்திய, தாயாருடைய காந்திக்கு எதிர சந்திரனுடைய காந்தி எங்க என்பதாக சொல்ற. ஆகையால லசச்சந்திர ஹாசைன்னு அந்த சந்திரன் அந்த ஒரு புன் சிரிப்பு அப்படியே ஆச்சரியமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டவளாக அந்த தாயார் எழுந்தருள் இருக்கான்னா, இதுல சொல்லிருக்கிறது எதுவுமே அதிகப்படியான வார்த்தையே இல்லை, சத்தியமான வார்த்தை. அந்த தாயாருடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சா அப்படிதான் இருக்கும். பீத வாசோதரே பிம்ப சோனாதரே, தாயாருடைய திருவதரங்கள் சக்கச்சுவேல்னு இருந்துருக்கான். அந்த சக்கச்சுவேல்னு இருக்கிற திருவதரங்கள் நடுவுல அந்த ஒரு மின்னல் மின்ன மாதிரி அந்த தந்தாவளி, அது நடுவுல திருமுக மண்டலம். இப்படிப்பட்ட அந்த தாயாரை சேவிக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த தாயார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு தேஜஸோடு இருக்கேன்னாக்க அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அந்த தாயாருடைய சிந்தையும்.